இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, நம்ம பக்கத்து வீடு, எதிர் வீடு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால நம்மளுக்கு தொல்லை, இடைஞ்சலா இருக்கு. நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த எதிரியால நம்மளுக்கு அந்த தொல்லை வராது. அது நான் என்ன சொல்றேன்னா, போயிட்டு வெள்ளை இருக்கு தழை கிடைச்சா சிறப்பு. இல்லைன்னா சாதாரண எருக்கும் செடி தழை இருந்தால் எடுத்துக்கங்க. கொக்கி காய் மாரி இருக்கும். கொக்கினா அந்த 2 முனையில வந்து 2 முள்ளு மாரி இருக்கும். அது அப்படியே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இதா இருக்கும். கருப்பு கலர்ல இருக்கும். மேல பூரா நரம்பு நரம்பா சந்து அப்படியே முள்ளு முள்ளா ஒரு மாதிரியா இருக்கும் பார்க்க. குரங்கு காயின்னு சொல்லுவாங்க, இல்ல கொக்கி காயின்னு சொல்லுவாங்க. அது நீங்க போய் நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ரோட்டு வரத்துல இப்ப நாங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த கொல்லி, இந்த ரோட்டு ஓரம், இந்த ஏரிக்கார ஓரத்துல அந்த செடி மொழிஞ்சு போயிருக்கும். வாங்கி எடுத்து வந்து என்ன பண்றீங்க, யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா, இடைஞ்சல் கொடுக்குறாங்களா, அவங்களோட பேரை 3 தடவை சொல்லிக்கணும் தண்ணியில. எப்படின்னா, ஆறு ஓடுது இல்லைங்களா, ஆற்று தண்ணி ஓடுது இல்லையா, அந்த தண்ணியில் கையை வச்சுக்கணும், அந்த இலையை உள்ளே வச்சுக்கின்னு அந்த அவங்க பேரை சொல்லி கிழிக்கணும் 3 தடவை. அவங்க பேரை சொல்லி சொல்லி கிழிச்சிட்டு தண்ணியில் விட்டா ஓடி போய் கடலில் போய் சேர்ந்து. அப்படி கடல் வந்து ஆறு பக்கத்தில் இல்லை, கடல் பக்கத்தில் இருந்தால் கூட கடலுக்காரில் போய் ஓரத்தில், அந்த கடல் ஓரத்தில் நின்று தண்ணியில் கை வச்சுன்னு அவங்க பேரை சொல்லி நீங்கள் 3 தடவை கிழிச்சி விட்டிங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படி உங்களுக்கு அந்த ஆறு கடல் பக்கத்தில் எல்லாம் எட்டம் தூரம் இருக்குது, நாங்கள் எங்கே போகிறதுன்னா வீட்டில் வந்து ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சுங்க, ஒரு அகலமான ஏனத்தில் தண்ணி வச்சுக்கின்னு அதில் என்ன பண்ணுறீங்க, இந்த தழையை கையில் வச்சுக்கின்னு தண்ணியில் படணும். ஆனால் தழை மேலே வச்சுன்னா சரி, தண்ணியில் முழுவணும் தழை அந்த இலை. அந்த இலையில் என்ன பண்ணுறீங்க, அவங்க பேரை சொல்லி கீழ்ச்சிட்டு 3 தடவை சொல்லி கீழ்ச்சிட்டு தண்ணியிலே வச்சுருங்க. இலையை வச்சுட்டு அது மேலே ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வைங்க. அந்த இலை மேலே வச்சுட்டு நல்லா அவங்களோட பேர், இவங்களால எந்த தொல்லையும் வரக்கூடாது எனக்கு. இன்னவங்களால எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு, ஆனால் தனித்தனியாக தான் செய்யணும். ஒருத்தவங்களுக்கு ஒரே இதுன்னு செய்யக்கூடாது. இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 காய் போகணும், இல்லை 5 இலை போகணும். 3 தடவை சொல்லி அவங்க பேரை சொல்லி கீழ்ச்சிக்கணும். கீழ்ச்சி விட்டுட்டு அது மேலே கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு எடுத்து போய் நம்ம வீட்டு ஓரம் சைடில் ஆள் கால் படாத இடமா பார்த்து ஓரமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த கொக்கி காலுக்கு பட்டுன்னா காலில் பொக்கும், கொஞ்சம் அதை பார்த்து வந்து ஓரமாக மண்ணில் விட்டு தள்ளி கூட மறைச்சிடுங்க. அந்த காயை மறைச்சி விட்டுட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த எதிரியோட தொல்லை வராது. அவங்களோட உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனைக்கு கிட்ட வரமாட்டாங்க. நல்லா ஒரு பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம். அப்புறம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பாருங்க.